சற்று நேரம் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 23வது வசனத்தின் கடைசி பகுதி. 49வது அதிகாரம் 23வது வசனத்தின் கடைசி பகுதி. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இந்த அருமையான இரவு பொழுதிலே கர்த்தராகிய இயேசு நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நான் கர்த்தர், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள், அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். வெட்கப்படுவது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்திலே என்று சொல்கிறார், எனக்கு காத்திருக்கிறார், அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். காத்திருத்தல், காத்திருப்பை குறித்து நாம் சற்று நேரம் தியானிப்போம். காத்திருத்தல், காத்திருத்தல் என்றால் என்ன? நம்ம இன்று பல காரியங்களுக்காய் காத்திருக்கிறோம். அதாவது வெயிட்டிங் ஃபார் சம்திங், அதாவது ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறோம், ஏதோ ஒரு மனுஷனுக்காக காத்திருக்கிறோம், சில நன்மைகளுக்காக காத்திருக்கிறோம், சில பலவீனங்களிலிருந்து ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறோம், பலருடைய கண்களில் இருந்து தயவு கிடைப்பதற்காக காத்திருக்கிறோம், பல அடைப்பட்ட வாசல்கள் நமக்கு திறப்பதற்காக காத்திருக்கிறோம். அப்படியாக பலருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான காத்திருப்புகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பார்த்தாலும் ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த காத்திருப்புகள் சில வேளைகளிலே ஏமாற்றம் அளிக்கும் பொழுது நாம் சில தருணங்களிலே வெட்கப்பட்டு போகிறவர்களாக காணப்படுகிறோம். பல தருணங்கள் இன்று பலருடைய வாழ்க்கையிலே பலரும் எதையும் சகித்துக் கொள்வார்கள், எதையும் தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் சில இடங்களிலே 4 பேருக்கு முன்பாக ஏதாவது வெட்கப்படுகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பொழுது மிகவும் குறுகி போய் மிகவும் ஏமாற்றம் அளித்து அதை தாங்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. வெட்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் வரும் பொழுது ஒரு சில இடங்களில் தலை குனிவதற்கான வெட்கப்பட்டு போகிற காரியங்களை வரும் பொழுது தாங்க முடியாத காரியங்கள், எதை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ளலாம். இந்த வெட்கப்படுகிற காரியத்தை இன்று பலரும் ஏற்க மறுக்கிறதாய் காணப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய நம்முடைய சில காத்திருப்புகள் ஏமாற்றம் அளிக்கும் போது சில வெட்கங்கள் காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். வேதம் கூறுகிறது, நீதிமொழிகள் 13:12வது வசனத்திலே சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்கப்படுமாய். நெடுங்காலமாய் காத்திருப்பது, சில காரியங்களிலே நெடுங்காலமாய் நாம் காத்திருந்து அது கிடைக்காமல் போகும் பொழுது இருதயங்கள் இளைக்க பண்ணுமாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இன்று எதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் காரியங்களுக்கா, உலகத்தின் மனுஷர்களுக்கா, இல்லை அடைபட்ட வாசல்கள் திறப்பதற்காக? எதிலே காத்து கொண்டிருக்கிறோம்? எந்த இடத்திலே காத்து கொண்டு இருதயத்தை இளைக்க பண்ணி கொண்டிருக்கிறோம்? அவர்களை பார்த்து, நம்மை பார்த்து, ஏதோ உலகத்தின் காரியத்திலே காத்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று தேவன் வாக்குத்தத்தமாய் நமக்கு சொல்லுகிறார். தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று கர்த்தர் அவரே சொல்கிறார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு இன்று ஒரு ப்ராமிஸாக, ஒரு வாக்குத்தத்தமாக தேவன் சொல்லுகிறார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. எப்படி நாம் காத்திருப்பது? எதை போன்று காத்திருப்பது? நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காய் நாம் எப்படி காத்திருப்பது? ஒரு மணவாளனை சந்திக்க எப்படி காத்திருக்கிறார்களோ அதே போன்று நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களிலே ஒரு மணமகனுக்கும் ஒரு மகளுக்கும் நிச்சயார்த்தம் செய்து கொண்டா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணினால் அந்த பிள்ளைகள் காத்திருப்பார்கள். எந்த நாள் வரும்? மாதங்களை வாரங்களாக்குவார்கள், வாரங்களை
மாதங்களை நாட்களாக்குவார்கள், நாட்கள் ஒவ்வொரு மணிக்கூர்களாக மாற்றுவார்கள். அப்படி காத்திருப்பார்கள். ஒரு மணமகள் மணவாளன் எப்பொழுது வருவார், தன்னை அழைத்து கொண்டு போவார்கள், மணவாளனுடைய வீட்டை எப்பொழுது போய் பார்க்க முடியும் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு ஏக்கத்தோടെ காத்திருப்பார்கள். அந்த காத்திருப்பு, அதாவது அந்த ஒரு மணவாட்டிக்குரிய காத்திருப்போடு அந்த மணவாளனை எதிர்கொள்ளும்படியாய் காத்திருப்பார்கள். இந்த மணவாட்டி, இந்த உலகபரமான ஒரு மணமகள் மணமகனுக்கு காத்திருப்பதற்கும் இந்த நம்ம ஆவிக்குரிய மணவாட்டிகளாய் மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவை காத்திருப்பதற்கும் ஒரே வேறுபாடு உண்டு. இந்த உலகத்திலே ஒரு மணமகள் மணமகனுக்கு அல்லது மணமகன் மணமகளை காத்திருப்பதென்றால் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கும். இந்த நாளிலே மணமகன் வந்து மணமகளை அழைத்து செல்வான் என்று ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. அந்த நாளுக்காக காத்திருப்பார்கள். மாதங்களை வாரங்களாக்கி, வாரங்களை நாட்களாக்கி, நாட்களை மணிக்கூர்களாக்கி காத்திருப்பார்கள். கவுண்டவுன்லே போய்கொண்டிருக்கும். ஆனால் நாம் மணவாட்டிகளாய் மணவாளனாகிய இயேசுவை காத்திருப்பது அப்படி அல்ல. ஏனென்றால் அவர் வரும் நாளையாவது நாழிகையாவது நாம் அறியாததினாலே ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். இன்று நம்மை சந்திக்க மணவாளன் வந்தால் நாம் அவரோடு செல்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்ற காத்திருப்போடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். எந்த நாள் என்று நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரவில்லை. இந்த உலகத்துக்குரிய திருமணத்திலே ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார்கள். அந்த நாளுக்காக காத்திருக்கிறார்கள். இன்றே நம்ம மணவாட்டிகளாகிய நாம் காத்திருப்பது நமக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணவில்லை. எந்த நாளையும் நாளிகையும் நாம் அறியாததுனால ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். நம்முடைய வீட்டிற்கு, அதாவது ஒரு பெரிய ஒரு விஐபி மாதிரி ஒருத்தங்க இந்த வாரத்தில் நாங்கள் கட்டாயம் ஒரு நாள் வருவோம், இந்த வாரத்தில் கட்டாயம் வருவோம்னு சொன்னால் எந்த நாளுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ இந்த வாரத்தில் ஒரு நாள் வருவோம்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் இன்னைக்கு வருவாங்களா இருக்கும், அவங்க வந்தால் என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு ஆயத்தமாக இருப்போம். அப்படி தானே? வருவேன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அவங்க வந்தால் என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும், வீட்டை எப்படி வச்சுருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுவோம். அவர்கள் வாகிறது வரையிலும், அவர்கள் வந்து போகிறது வரையிலும் ஒவ்வொரு நாள் காலையிலே இன்னைக்கு வந்தால் என்ன செய்யணும், ஒரு ஆயத்தப்படுதல் இருப்போம். ஒரு உலகத்தில் உள்ள ஒரு ஆட்கள் வரும் பொழுதே இவ்வளவு ஆயத்தம் என்றால் நம்முடைய தேவாதி தேவன் வரும் பொழுது நாம் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவன் சொல்லி இருக்கிறார், நான் எப்படி செல்கிறேனோ அதே போல் திரும்பவும் வருவேன் என்று சொன்னார். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் வருவேன் என்று சொன்னால் கட்டாயம் வருவார். அப்போஸ்தலர் 1:18 வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள், அப்போஸ்தலர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். உங்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்படியே மறுபடியும் வருவார். மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்க, மறுபடியும் வருவார். மறுபடியும் வருகிற கர்த்தராகிய இயேசுவை நாம் எப்படி சந்திப்பதற்கு, மணவாளனாகிய இயேசு நம்மளே வரும் பொழுது நாம் எவ்வளவு காத்திருப்போடு எவ்வளவு ஆயத்தத்தோடு காணப்படுகிறோம். எப்படி கர்த்தரை, வருகிற இயேசுவை, வருகிற மணவாளனை நாம் சந்திப்பதற்கு காத்திருக்க வேண்டும் என்று சற்று தியானிப்போமானால், முதலாவது ஒரு மணவாளன் சந்திக்க மணவாட்டி எப்படி காயத்தமாக இருப்பார், எப்படி அந்த கல்யாண நாள் வரும் பொழுது ஒரு மணவாட்டி எப்படி இருப்பார்கள், மிகுந்த அலங்காரத்தோடு கல்யாண வஸ்திரம் தரித்த ஒரு மகளாக, மிக மணமகன் எடுத்து கொடுத்த அந்த ஒரு கல்யாண வஸ்திரத்தை தரித்து ஆயத்தத்தோடு காணப்படுவார்கள். அவர்கள் மற்ற நாட்கள் இருக்கிறதை விட மிக அலங்காரத்தோடும் கல்யாண வஸ்திரம் தரித்த ஒரு மணமகளாய் காணப்பட அந்த மணவாளனை எதிர்கொள்ளும்படியாய், அதுபோல நம்முடைய மணவாளனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசிக்க வேண்டுமா, எதிர்கொள்ள வேண்டுமானால் நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி காத்திருக்க வேண்டுமானால் வஸ்திரம் தரித்தவர்களாய் காத்திருக்க வேண்டும். என்ன வஸ்திரம்? கல்யாண வஸ்திரம், விருந்துக்கு மணவாளனுக்குரிய வஸ்திரம், விருந்து சாலைக்குள்ளே போகிற வஸ்திரத்தை தரித்தவர்களாய், ரட்சிப்பின் வஸ்திரத்தை அனுதினமும் தரித்தவர்களாய், தேவாதி தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வருகிற அன்றைக்கு நாம் காத்திருப்போம் என்று நினைத்து கொண்டிருந்தால் ஏமாந்து போவோம்.
காத்திருப்போம். ஏனென்றால் அவர் திருடனை போல வருகிறார். எந்த நேரம் வருகிறார் என்று நாம் அறியாததினாலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலிருந்தே இரட்சிப்பின் வஸ்திரத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். இரட்சிப்பின் வஸ்திரத்தோடே காத்திருக்க வேண்டும். இரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை என்றால் நம்முடைய தேவாதி தேவன் ராஜா வரும் பொழுது நம்மை கைவிட்டு செல்லு விடுகிற சூழ்நிலை காணப்படும். வாசியுங்கள் மத்தேயு 22வது அதிகாரம் 11வது வசனத்தை. மத்தேயு 22:11. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே காண்கிறார். விருந்தாளிகளை பார்க்கும்படியாக இங்கு நாம் அடிக்கடி தியானிக்கிற ஒரு உவமை பகுதி காணப்படுகிறது. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதாவது அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி தன் ஊழியக்காரர் ராஜா அழைக்கப்பட்டவர்களை ராஜா அனுப்புகிறார். இந்த அழைக்கப்பட்டவர்களை அனுப்பும் போது அநேகர் கலந்து கொள்ளவில்லை அந்த விருந்துக்கு. ஆனால் அப்புறம் அவர் என்ன சொல்லுகிறார், அந்த விருந்துக்கு 9வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எத்தனையோ பிள்ளைகளுக்கு தேவனுடைய அழைப்பை பெற்று அவர்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இன்று வழிபோக்கர்களாக இருந்த நல்லோரும் பொல்லாதவர்களாகிய நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று நாமும் இந்த விருந்து சாலைக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்றைய ஆராதனை கூட எத்தனையோ பிள்ளைகளுக்கு அழைப்பு விடுத்த போதிலும் ஒரு சிலராகிய நாம் இன்று விருந்து சாலைக்குள்ளே வாழ்ந்திருக்கிறோம். விருந்து சாலைக்குள்ளே இன்று எத்தனையோ தேசத்திலே எத்தனையோ ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பை கூறி அழைக்கப்படும் போது ஒரு சிலர் கேட்கிறார்கள், ஒரு சிலர் கேட்டு செவி கொடுக்கிறார்கள். இந்த அதே போலதான் அந்த ஒரு சிலர் ஆகிய நம்மளே பொல்லாதவர்களாகிய நம்மும் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களா இன்று கிறிஸ்துவை ஏற்று கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கிறிஸ்துவின் நாமத்தை கிறிஸ்தவர்கள் என்ற நாமத்தை தரித்தவர்களாக இயேசுடைய வார்த்தைக்கு உட்பட்டு அதன் ஞானஸ்தானம் உடன்படிக்கை எல்லாவற்றையும் ஏற்கொண்டு விருந்து சாலையாகிய சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். இருந்த சபைக்குள்ளே இருந்த அந்த மனுஷனும் நினைத்திருப்பான், நான் இன்று அநேகருக்கு அழைப்பு விடுத்த போதிலும் அவர்கள் வராத பொழுதிலே என்னையும் அழைத்து கொண்டு விருந்து சாலைக்குள்ளே வைத்திருக்கிறார். கல்யாண சாலைக்குள்ளே இருக்கிற நான் ராஜா மணவாளன் ஒரு நாள் ராஜா வரும் பொழுது நானும் ராஜாவை தரிசிப்பேன் என்று அந்த தைரியத்திலே இருந்திருக்கலாம். அந்த மனுஷன் எங்கே இருக்கிறான் என்று பார்த்தால் கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. அந்த நல்லோர் பொல்லோர் யாவரும் அந்த விருந்தாளிகளால் நிறைந்து காணப்படுகிற கல்யாண சாலைக்குள்ளே இந்த மனுஷன் காணப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளும் கல்யாண சாலையாகிய இந்த சபைக்குள்ளே எல்லாம் தேவன் சொன்ன அழைக்கப்பட்ட போது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கல்யாண சாலைக்குள்ளே இருக்கிறோம். இந்த மனுஷன் கல்யாண சாலைக்குள்ளே நான் வந்து விட்டேன், உள்ளே வந்திருக்கிறேன், அதனால் ராஜா என்னை காண வரும் பொழுது நாம் ராஜாவோடு செல்வதற்கு ஆயத்தமாய் இருப்பேன், ராஜாவோடு செல்லலாம் என்றுதான் இருந்து விடார். ஏனென்றால் அநேகர் புறம்பே இருக்கிறார்களோ, நானோ உள்ளே இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று நம்மளே எண்ணம் இருக்கலாம், அநேகர் புறம்பே இருக்கும் பொழுது நான் மந்தைக்குள்ளாய் இருக்கிறேன், நான் செட்டைக்குள்ளாய் இருக்கிறேன், நான் சபைக்குள்ளாய் இருக்கிறேன், நான் சங்கத்திற்குள்ளாய் இருக்கிறேன், ஆதலால் ராஜா வரும் பொழுது நான் பார்க்கலாம், ராஜாவோடு செல்லலாம் என்ற நினைப்போடு இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கல்யாண சாலைக்குள் இருந்த மனுஷனும் அதே எண்ணத்தோடே இருந்தார். ஆனால் ராஜா வருகிறார். ராஜா வரும் பொழுது 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது ஒரு நாள் கல்யாண சாலைக்குள்ளே விருந்து சாலைக்குள்ளே இருக்கிற விருந்தாளிகளை பார்ப்பதற்காய் ராஜாதி ராஜா வருவார். இங்கே விருந்து சாலைக்குள் இருக்கிறவர்களை பார்க்கும்படியாய் ராஜா வருகிறார். சபைக்குள்ளாய் இருக்கிற விருந்தாளிகளாய் இருக்கிற நம்மை பார்க்க ஒரு நாள் ராஜாதி ராஜா எக்கால சத்தத்தோடு வருவார். அதே போல் இங்கே விருந்தாளிகளை பார்க்கும்படியாய் ராஜா உள்ளே பிரவேசித்த போது
கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் ராஜாவாகிய கர்த்தர் இன்று இந்த விருந்து சாலைக்குள்ளே வந்தால் நம்மை எப்படி காண்பார்? நம்மை எப்படி காண்பார்? கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாய் காண்பாரா, இல்லை கல்யாண வஸ்திரம் தரிக்காத மகனாய் காண்பாரா, இல்லை கல்யாண வஸ்திரம் தரிக்காத மகளாய் காண்பார்களா? சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த விருந்து சாலைக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவன் என்ற அந்தஸ்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எல்லா அழைப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் விருந்து சாலைக்குள் இருக்கிற நாம் இன்று ராஜா சந்திக்க வரும் பொழுது எந்த நிலையிலே எந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. இன்று ராஜா வருவாரானால் இந்த இரவு பொழுதிலே கல்யாண சாலைக்குள் இருக்கிற நம்மை பார்க்கும்படியாய் ராஜா வருவாரானால் நாம் எந்த வஸ்திரத்தை தரித்திருக்கிறோம்? மணவாளனை காணும்படியான கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறோமா? கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறோமா? இல்லை இந்த உலகத்துக்குரிய வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறோமா? இந்த ரட்சிப்பின் வஸ்திரமாகிய கல்யாண வஸ்திரம் இன்று இல்லாமல் இருந்தால் நம்ம ராஜா வரும் பொழுது எந்த நாளிகையில் வருவார் என்று தெரியாது. எப்பொழுதும் அதனால் எப்பொழுதும் நாம் கல்யாண வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்காக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். நாம் அதாவது அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. எனக்கு காத்திருக்கிறவர்கள், நாம் கர்த்தருக்காய் மணவாளனாய கிறிஸ்து இயேசுக்காய் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டுமானால் ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் செப்பனியா 1:8 சொல்லப்படுகிறது, யாகத்தின் நாளிலே மறுதேசத்து வஸ்திரம் தரித்த ஒவ்வொருவரையும் அவர் புறம்பே தள்ளுவார். யாகத்தின் நாளிலே ஒரு நாள் யாகத்தின் நாள் வரப்போகிறது. அந்த யாகத்தின் நாளிலே நாம் மறுதேசத்து வஸ்திரம் தரித்தவர்களாய் காணப்படுவோமானால் அன்று நம்மை புறம்பே தள்ளுகிறவராய் காணப்படுவார். நாம் எந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறோம்? ராஜா வரும் பொழுது ராஜாவை சந்திப்பதற்கான கல்யாண வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடையவர்களாய் இருக்கிறோமா? இல்லை மறுதேசத்து வஸ்திரத்தை தரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? மறுதேசத்து வஸ்திரம் நம்முடைய ஆடை அலங்காரமாய் காணப்படுமானால் அது அந்தோ பரிதாபம். தேவன் நம்மளை புறம்பே தள்ளுவதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இன்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ராஜாவாகிய கிறிஸ்து இயேசு மேக மீதிலே நம்மை சந்திக்க வரும் பொழுது இன்று வருவாரானால் நம்ம எந்த வஸ்திரத்தோடு காணப்படுவோம்? ரட்சிப்பின் வஸ்திரமாகிய கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாய் விருந்து சாலைக்குள் நாம் காணப்படுவோமானால் என் ராஜாவை சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுவோம். இல்லை என்றால் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோமே தவிர ராஜாவோடு செல்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டோம். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. நாம் அழைக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம், ஆனால் அனுமதிக்கப்பட மாட்டோம். தேவனோடு ராஜாவோடு கடந்து செல்லும்படியாய் அனுமதிக்கப்பட மாட்டோம். அதிலாதான் வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கல்யாண வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்களாய் காணப்படுகிறவர்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் இந்த எந்த இடத்திலே காணப்படுகிறோம்? அழைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? ராஜாவோடு செல்வதற்கு அனுமதி உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? நாம் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரும் பொழுது அவரோடு செல்வதற்கு அனுமதி பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு தகுதியான ரட்சிப்பின் வஸ்திரமாகிய கல்யாண வஸ்திரத்தை நாம் உடுத்திக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ராஜாவாய கிறிஸ்து இயேசுவை சந்திப்பதற்காக நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் சொல்ல, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தராகிய இயேசுவை நாம் சந்திப்பதற்கு எப்படி காத்திருக்க வேண்டும்? அதாவது ஆயத்தமுடன் காத்திருக்க வேண்டும். ஆயத்தமுடன், எல்லாவற்றிலும் ஆயத்தத்துடன் இருக்க வேண்டும். வாசியங்கள் மத்தேயு 24வது அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கே நாம் எப்பொழுதுமாய் வாசிக்கிற ஒரு 25வது அதிகாரத்திலே ஒரு உவமை சொல்லப்படுகிறது. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளன் எதிர்கொண்டு
புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இங்கு ஒரு 10 கன்னிகைகளை ஒப்புமைப்படுத்தி கூறுகிறார். 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இவர்கள் ஏன் புத்தியற்றவர்களாய் காணப்பட்டார்கள்? இதிலே நம்மளும் எந்த இடத்திலே நாம் புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறோமா புத்தி இல்லாதவர்களாய் இருக்கிறோம் என்றால் சற்று தியானிக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. இவர்கள் எந்த விதத்திலும் குறைவுபட்டவர்கள் அல்ல. இவர்கள் தீவட்டிகளை மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறதுக்கு காத்திருந்த கன்னிகைகளாய் காணப்படுகிறார்கள். அவர்களும் மணவாளனை எதிர்கொள்ளும்படியாயிருந்த மணவாட்டிகளாய் கன்னிகைகளாய் காணப்படுகிறார்கள். ஆனாலும் இவர்களிடத்திலே இருந்த குறைவு என்ன, இவர்களிடத்தில் இருந்த குறைவு என்ன என்று பார்க்கும் பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்களாம்? இங்கே பார்க்கும் பொழுது 4வது வசனத்தை 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். எல்லாரும் என்று சொல்லப்படுகிறார். எல்லாரும் என்று பார்க்கும் பொழுது புத்தி உள்ளவர்களும் புத்தி ஆக மொத்தம் 10 பேரும் எல்லாரும் தூங்கி விடுகிறார்கள். இந்த இடத்திலும் எந்த விதத்திலும் இந்த 5 பேருக்கு வேறுபாடில்லை. எல்லாரும் தூங்குகிறார்கள். அந்த 5 பேர் தூங்குறது மாதிரி இவர்களும் தூங்குகிறார்கள். அடுத்து 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகிறார் என்கிற சத்தம் உண்டாயிற்று. 6வது வசனத்திலே சத்தம் உண்டாகிறது, மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் உரைக்கப்படுகிறது. 7வது வசனத்திலே அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருக்கிறார்கள். எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்குகிறார்கள். இங்கு எல்லாரும் எழுந்திருக்கிறார்கள். 10 பேரும் எழுந்திருக்கிறார்கள். புத்தி உள்ளவர்களும் எழுந்திருக்கிறார்கள், புத்தி இல்லாதவர்களும் எழுந்திருக்கிறார்கள். 10 பேரும் தூங்கினார்கள், 10 பேரும் எழுந்திருக்கிறார்கள். இந்த இடத்திலும் அவர்கள் குறைபடவில்லை. ஏனென்றால் எக்கால சத்தம், மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் இவர்களுக்கும் கேட்கிறது. சத்தம் கேட்கிற கன்னிகைகளாய் காணப்படுகிறார்கள். தேவனுடைய சத்தம் கேட்கக்கூடிய தகுதியுள்ள விருத்த சேதனம் செவி உள்ள கன்னிகைகளாய் காணப்படுகிறார்கள். தேவ சத்தம் கேட்கிற பிள்ளைகளாகவும் காணப்படுகிறார்கள். ஆகிலும் இவர்களிடத்தில் இருந்த குறைவு என்ன? எல்லாரும் தூங்கினது மாதிரி தான் இவர்களும் தூங்கினாங்க. எல்லாரும் சத்தம் கேட்டு எழுந்த போது இவர்களும் எழும்பினார்கள். ஆனாலும் ஏன் இவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்று தேவன் கூறுகிறார் என்று பார்த்தால், இங்கே பார்க்கும் பொழுது 7வது வசனத்திலே அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இந்த 8வது வசனத்திலே தான் காணப்படுகிறது, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார். எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது. இந்த இடத்தில் தான் ஆயத்தமில்லாய்மை காணப்படுகிறது. எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது. ஆக இவர்களிடத்திலும் தீவெட்டிகளும் காணப்படுகிறது. இவர்களிடத்தில் இருக்கிற தீவெட்டிகள் அணைந்து போகிறதாய், அதாவது சிறு நேரம் மட்டுமே தாக்கு பிடிக்கிறதாய் காணப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிகிற இந்த தீப்பெட்டி மெஜஸ்டிக், அதாவது தீக்குச்சி இருக்கும்ல, அந்த ஒரு தீக்குச்சியை பற்ற வைத்தால் அதன் வெளிச்சம் எவ்வளவு நேரம் நமக்கு கொடுக்கும்? எவ்வளவு நேரம்? ஃபுல்லாகவே அதனால் வெளிச்சம் கொடுக்க முடியுமா? முடியாது. அது ஒரு ஷார்ட் டைம், அதாவது ஒரு கொஞ்ச நேரத்திற்கு தான் அது நமக்கு மட்டுமாய் ஒரு சிறிது நேரம் வெளிச்சம் கொடுக்கிறதாய் காணப்படும். அதே போல் அதுதான் அவர்கள் சொல்லுற, எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே. அவர்கள் காத்திருந்தவர்கள் தான். அவர்கள் எல்லாரை போலும் எல்லாவற்றிலும் இருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்திலே இருந்தது அணைந்து போகிற விதமான தீவட்டிகள். கொஞ்ச நேரம் மாத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றும் நாமும் இந்த மணவாட்டிகளைப் போல, இந்த கன்னிகைகளைப் போல காத்திருக்கிறோம், சத்தம் கேட்கிறோம். ஆனால் தீவட்டிகளையும் வைத்திருக்கிறோம். எப்படியான தீவட்டிகள்? கொஞ்ச நேரம் அனலூட்டம் கொடுக்கிறதாய், நாம் துதிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு நாமே கிடைக்கிற அனலூட்டத்தை பெறுகிறதான தீவட்டிகளாய் காணப்படுகிறோம். இங்கே அந்த ஜனங்கள் எங்களுடைய தீவட்டிகள் அணைந்து போகிறது. அதாவது அடுத்த இதிலே அந்த தீவட்டிகள், அந்த தீக்குச்சி அடுத்து என்ன செய்ய வேண்டும்? பற்ற வைக்க வேண்டும். பற்ற வைக்க வேண்டுமானால் அது ஒரு விளக்கு தண்டிலே பற்ற வைக்க வேண்டும். ஒரு விளக்கிலே ஏற்றி அந்த தீக்குச்சியை வைத்தால் தான் அந்த விளக்கு வெளிச்சம் எரியும். அந்த விளக்கிலிருந்து வெளிச்சம் புறப்படும். அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விளக்கு அவர்களிடத்திலே இல்லாமல் இருக்கிறது. விளக்கு இருந்தாலும் அந்த விளக்கு எரிய வேண்டுமானால் அதற்குரிய எண்ணெய் வேண்டும். அவர்கள் அதனாலே தான் அந்த 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது,
புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து போனார்கள். எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. அவர்கள் எண்ணெய் கொண்டு போகப்படவில்லை. இந்த எண்ணெய் எதற்காக கொண்டு போகிறார்கள்? அந்த தீக்குச்சியிலிருந்து அந்த விளக்கை எரிய வைப்பதற்காக இந்த எண்ணெய் அவசியமாய் காணப்படு. விளக்கு எதற்கு எரிகிறது? வெளிச்சம் கொடுப்பதற்காய். வெளிச்சம் கொடுப்பதற்கு ஒரு விளக்கு தேவைப்படுகிறது. அந்த விளக்கு எரிய வேண்டுமானால் எண்ணெய் தேவைப்பட வேண்டும். வெறும் தீக்குச்சி மாத்திரம் இருந்தால் பிறருக்கு வெளிச்சம் கொடுக்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு நாமே அனலூட்டை பெற்றுக்கொண்டு அதை மாத்திரம் வைத்திருந்தால் இருளிலே இருக்கிற அநேக ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய் நம்மளால் முடியாது. அபிஷேக எண்ணெய் நம்மளே இருக்குமே ஆனால் மாத்திரம்தான் இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். வெளிச்சமாகிய ஒளியாய் இருக்கிற இயேசு நம் உலகத்திற்கு ஒளியாய் இருக்க வேண்டுமானால், இயேசுவை பிரதிபலிக்க வேண்டுமானால், வெளிச்சமாகிய ஒளியாய் இருக்கிற இயேசுவை பிரதிபலிக்க வேண்டுமானால் நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இருளிலே இருக்கிற இந்த இயேசுவை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருளிலே இருக்கிறார்கள். இயேசு என்ற நாமத்தை அறியாத ஜனங்கள் இருளிலே இருக்கிறார்கள். அவர்கள் வெளிச்சமாகிய இயேசுவை அறிய வேண்டுமானால் நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். அந்த வெளிச்சம் கொடுக்க வேண்டுமானால் நமக்குள்ளே அபிஷேக எண்ணெய் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அபிஷேக எண்ணெய் குறையுமே ஆனால் அந்த தீவட்டிகளாய் இருப்போம். தீவட்டிகளாய் நமக்கு நாமே ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு நாமே ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது சிறிய அனலூட்டை மட்டும் பெற்றுக்கொண்டால் போதும் என்று அந்த தீவட்டிகளை மாத்திரம் வைத்துக் கொண்டே இருந்தோமானால் இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. அந்த வெளிச்சம் கொடுக்க வேண்டுமானால் எப்பொழுதும் நாம் அபிஷேக தைலமாகிய எண்ணெயை நாம் பெற்று எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுது அபிஷேக எண்ணெய் குறையுதோ அப்பொழுது நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களை தவறுகிறவர்களாய் காணப்படுவோம். இந்த அபிஷேக எண்ணெய் எப்பொழுதும் நாம் பெற்றிருப்போமானால் அநேக ஜனங்கள் இருளிலே இருக்கிற அநேக ஜனங்களை வெளிச்சமாய கிறிஸ்துவண்டைக்கே கூட்டி சேர்க்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் இவர்களை புத்தியற்றவர்கள் என்று தேவன் சொன்னார் என்றால் 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களிடம் இருந்த தீவட்டிகள் மாத்திரம், தனக்குத்தான் மாத்திரம் சிறிதாய் வெளிச்சம் கொடுக்கிற அனலூட்டத்தை கொடுக்கிற தீவட்டிகளை வைத்திருந்தார்கள். பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்க தேவையான அபிஷேக எண்ணெய் அவர்களிடத்தில் இல்லாததனால் அவர்களை பார்த்து தேவன் சொல்கிறார், புத்தியற்றவர்கள், புத்தி இல்லாதவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் மணவாளனுக்காய் காத்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திலே, மணவாட்டிகளாய் இருக்கிற கூட்டத்திலே நாம் தீவட்டிகளை மாத்திரம் வைத்திருக்கிறோமா? இல்லை எண்ணெயையும் சேர்த்து வைத்திருக்கிறோமா? அந்த பாத்திரத்திலே இருதய பாத்திரம் நிரம்பும்படியா எப்பொழுதும் அபிஷேக எண்ணெயை நாம் வைத்து கொண்டிருக்கிறோமா? நம்மை பார்த்து இன்று கர்த்தர் நம்மை பார்த்து இந்த விருந்து சாலைக்குள் இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் புத்தி உள்ளவர்கள் என்று நம்மை அழைப்பாரா? இல்லை புத்தி இல்லாதவர்களை என்று அழைப்பாரா? நாம் இன்று சற்று தியானிக்க வேண்டியதா இருக்கிறது. நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம்? தீவட்டியை மாத்திரம் வைத்திருக்கிறோமா? இல்லை மணவாளனை சந்திக்கும் பொழுது மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமான அபிஷேக எண்ணெயும் வைத்திருக்கிறோமா? அபிஷேக எண்ணெய் இருந்தால்தான் இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாகிய இயேசுவை காட்ட முடியும். வெளிச்சமாகிய இயேசுவை காட்ட வேண்டுமானால் நாம் அபிஷேக எண்ணெயை வைத்திருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, மணவாளனாகிய இயேசுவை நாம் தரிசிக்க வேண்டுமானால் முதலாவதாக நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு காணப்பட வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு காணப்பட்டு ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். நம்ம வீட்டிலே ஒரு விருந்தாளிகள் வருகிறார் என்றால் அனுதினமும் காத்திருப்பது போல நாம் கர்த்தராகிய இயேசுவுக்காக அனுதினமும் காத்திருக்க வேண்டும். அனுதினமும் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனாலோ நாம் காத்திருப்பதற்கு பதிலாக நம்முடைய தேவன் பல அதிகாலை பொழுதிலே நமக்காய் காத்திருக்கிறார். நமக்காய் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நாமும் அவர் காத்திருப்பதை காத்திருப்பதை நாம் உதாசீனப்படுத்திவிட்டு நம்முடைய வேலைகளிலே முக்கியத்துவமாய் காணப்படுகிறோம். தேவன் காத்திருக்கிறார் நமக்கு. அதான் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 30:18 வாசியுங்கள். ஏசாயா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி
கர்த்தர் காத்திருப்பார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி, நமக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். நமக்கு காத்திருக்கிறார். ஆனாலும் நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். அதிலும் யார் பாக்கியவான்களாய் இருப்பார்கள்? அந்த வசனத்தின் கடைசி பகுதியை வாசியுங்கள். அதே வசனம் ஏசாயா 30:18 திருப்பி வாசியுங்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நமக்காக காத்திருப்பார். ஆனாலும் அவருக்காக காத்திருக்கிற அனைவரும் தான் பாக்கியவான்கள். கர்த்தர் ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் காத்திருக்கிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தந்து காத்துக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் பாக்கியவான்களா யார் இருப்போம் என்றால், யார் கர்த்தருக்காய் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்த கழுகுகளைப் போல எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெளியேறப்பட்ட கிருபைகளை பெறுவார்கள். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அனுதினமும் நாம் கர்த்தருக்காய் இரட்சிப்பின் வஸ்திரத்தோடு, கர்த்தருக்கு காத்திருத்து இரட்சிப்பின் வஸ்திரத்தோடு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு காலை பொழுதிலே தூங்குவோமானால் அன்றைய நாள் ஒரு இடத்திலும் தேவன் நம்மளை வெட்கப்படுத்தாதபடி கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்வார். இப்படியாக இரட்சிப்பின் வஸ்திரத்தோடும் அபிஷேக எண்ணெயோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு, மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு நாம் காத்திருப்போமானால் ஒரு நாள் மணவாளன் வருவார். வந்து கூட்டிக் கொண்டு போய் நியாய தீர்ப்பு நாளிலே பிதாவின் முன்பாக என் இயேசுவானவர் வந்து நம்மை பார்த்து சாட்சி கொடுப்பார். இவர்கள் இரட்சிப்பின் வஸ்திரத்தோடு ஒவ்வொரு நாளும் அபிஷேக எண்ணெயை பெற்றுக்கொண்டு இருளிலே இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருந்த என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்மளை அழகாய் நிற்கிற கூட்டத்திலே கூட்டி சென்று அந்த இடத்திலே நம்முடைய தலையை நிமிர பண்ணி நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பதிலை கொடுக்கிற வல்லவராய் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இவ்விதமாய் இரட்சிப்பின் வஸ்திரத்தோடும் அபிஷேக எண்ணெயோடும் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்காய் காத்திருந்தால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அதுதான் கர்த்தர் இன்று நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்கிறார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நியாய தீர்ப்பு நாளிலே இன்று நம்முடைய உலகத்திலே பலர் நம்மளை வெட்கப்படுத்தி இருக்கலாம். அவர்களுக்கு முன்பாக என் தேவன் வெட்கப்பட்டு போகாதபடி நம்முடைய தலையை நிமிர்த்தி அழகாய் நிற்போர் கூட்டத்திலே வைத்து நம்மை அழகு பார்ப்பார். அன்று நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாய் அநேக பாக்கியங்கள் நம்மளை தேடி வரும். அருமையான பிள்ளைகளே, ஒரு வேளை கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது இந்த உலகத்திலே சில பாடுகள், சில அவமானங்கள், சில நிந்தைகள் வரலாம். இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பிதாவின் சித்தத்தை செய்து முடியும் பொழுது இந்த உலகத்திலே கல்வாரியிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது சில அவமானங்களாய், சில வெட்கப்பட்டது போன்ற ஒரு சூழலே இருப்பார். ஆனால் 3ஆம் நாளிலே ஜெய வீரராய் அவர் உயிர்த்தெழுந்த போது அவருடைய வெட்கங்கள், அவர் எந்த இடத்திலே தலை குனியப்பட்டது போல காணப்பட்டாரோ அந்த இடத்திலே மகிமையாய் உயிர்த்தெழல் நாளிலே உயிர்த்தெழுந்து வெற்றி சிறந்தார். அதுபோல் இந்த உலகத்திலும் சில தேவனுக்காய் காத்திருக்கிற இடத்திலே ஒருவேளை நாம் தலை குறிவது போல சூழல்கள் வந்தாலும் நியாய தீர்ப்பு நாளிலே என் தேவன் நம்மை தலை நிமிர செய்வார், வெட்கமடையாதபடிக்கு செய்வார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு வரும், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லி, விருந்து சாலைக்குள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி, கல்யாண வஸ்திரம் இல்லை என்றால் அவர் அப்பொழுதும் அன்புள்ள தேவன் சிநேகிதனே என்று தான் அழைப்பார். சிநேகிதனே என்று அழைத்து நம்மை புறம்பே தள்ளுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் விருந்து சாலைக்குள் வருவது முக்கியமல்ல, அழைக்கப்படுவது முக்கியமல்ல, அனுமதிக்கப்பட வேண்டும். ராஜாவோடு செல்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். அந்த அனுமதிக்கப்படுவதற்கு தகுதியான வஸ்திரத்தோடு, மறுதேசத்து வஸ்திரம் இல்லாத தேவனுடைய பரிசுத்த அலங்காரமாகிய இரட்சிப்பின் வஸ்திரத்தோடு அனுதினமும் காத்து கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இருளிலே இருக்கிற ஜனங்கள் இயேசுவாகிய வெளிச்சத்தை காணும்படியாய் நாம் ஒவ்வொரு நாளும் அபிஷேக எண்ணெயோடு நிரம்பி இருப்போமானால் நிச்சயமாய் நம்மளை வெட்கப்படுத்தாமல் நமது தலையை நிமிர பண்ணுவார்.